கார்த்திகை தீபம் டே 3 இன்னைக்கு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சாரி தான் கட்டியிருந்தேன். 2 நாளாவே சாரி கட்டணும்னு நெனச்சு அது கட்டுறது, அதுக்கப்புறம் எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்ட்டு ஒரு சீக்கிரமாவே போயாச்சு. போயிட்டு வந்துட்டு வீட்ல விளக்கேத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 6 மணி போலயே நல்லா ஏத்திக்கிட்டு வந்துச்சு. ஒரு 7, 7:30 மணி போல. ஒரு வழியா போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேத்துனோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்பி கோலம் போட்டிருந்தேன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த ரங்கோலி தான் போடுறது. ஏன்னா பாதி இது போடுறப்ப குழப்பி மண்டையே குழம்பிரும். அதனால அத அப்படியே விளக்கெல்லாம் ஏத்திட்டு, அப்புறம் உள்ள வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு சாரி கட்டியிருந்தேன். டிஷ்யூ சில்க் தான் கட்டியிருந்தேன்னா, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். கட்டுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கட்டிட்டோம்னா ஈஸியாவே இருக்கும். இன்னைக்கு வந்து நெறைய வளையல்லாம் போட்டு நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்ட காமிச்சுட்டு கழட்டிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் அதிலேயே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிருந்தேன். இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து கடையில வாங்குனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டுது. அதனால வீட்லயே தான் செஞ்சிருந்தேன். சப்பாத்தி அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. சூப்பரா வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே பாய். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.